அண்மை செய்தி மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழக அரசு ஒருபோதும் கூறவில்லை என்று மத்திய அமைச்சருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தும் இத்திட்டத்தை உடனே நிறைவேற்றிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். மதுரை தூத்துக்குடி தமிழக ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டினுடைய திட்டம் என்றாலே ஓரவஞ்சனைகளை பார்த்து புறக்கணிக்கக்கூடிய மனப்பான்மையில் தான் மத்திய அரசு செயல்படுகிறது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சருக்கு ஒரு வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ரயில்வே துறை அமைச்சருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல மதுரை தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட தமிழ்நாடு அரசு கோரியதாகவும், அதனால் இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்ததாக செய்தி வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி என்று தெரிவித்திருக்கிறார். மதுரை தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு ரயில்வே துறையால் நிலத்திட்ட அட்டவணைப்படி 926.68.68 ஏக்கர் நில எடுப்பு செய்து ரயில்வே துறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், குறிப்பாக 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக்கொண்டதாகவும், இத்திட்டம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நில எடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த திட்டத்தை கைவிட கோரி எந்தவித கடிதமோ வாய்மொழியாகவோ தமிழ்நாடு அரசால் ரயில்வே துறைக்கு தெரிவிக்கவில்லை. மாறாக இந்த திட்டத்தை துரிதப்படுத்தவே தமிழ்நாடு அரசு இதுவரை கோரி வருகிறது என்றும், இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கோரப்பட்டதாக ஒரு அடிப்படை ஆதாரமற்ற செய்தி வெளிவந்திருக்கிறது என்றும், இதனை ரயில்வே துறை அமைச்சரை வெளியிடலாமா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய திட்டம் என்றால் போதவஞ்சனை பார்த்து புறக்கணிக்கக்கூடிய மனப்பான்மையில் செயல்படக்கூடிய மத்திய பாஜக அரசினுடைய எண்ண ஓட்டம் தமிழ்நாடு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், முதலமைச்சர் அவர்களால் பெரிதும் வலியுறுத்தப்படக்கூடிய திட்டத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கி உடனடியாக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ரயில்வே அமைச்சருக்கு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.